வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. சட்டசபையில் நடந்த நிகழ்வுகள் காரசாரமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் செய்கிற உதவிகள், அதாவது மாநில அரசுக்கு செய்கிற உதவிகள், மாநில அரசு அதை சரியான முறையில் பயன்படுத்துதான்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பேசின, அதாவது பதில் சொன்ன குதிரை பேரத்துக்கான ஒரு விடை, அதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மாநில அரசு என்ன பண்ணோம், மத்திய அரசுக்கிட்ட இருந்து எல்லா சலுகைகளும் பெற்றுக்கொள்ளுது. அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசுக்கு தேவையான அந்த கோரிக்கைகளை ஏற்று அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் மாரலாகவும் நிறைய சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும், அதாவது போன ஆட்சியில் இருந்த டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், ஆனால் டிஎம்கே தான் இதில் மெயினாக பார்க்க போகிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஃபினான்ஷியலாக எல்லா இதுவும் சப்போர்ட்டையும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மத்திய அரசாங்கம் செய்ய மறுக்குது, கொடுக்க மறுக்குது, எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ நாள் டிஎம்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சு மக்களிடம் மத்திய அரசாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி அதை விலைக்கு காத்துட்டு இவங்க தான் எல்லாமே செஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிறது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புட்டு வச்சுட்டாங்க. நீ எவ்வளோ பணம் எப்படி கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கு சேர வேண்டிய அனைத்து நிதிகளை நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருக்குறோம். ஆனால் அதில் மக்களுக்கு பயன்படுத்தினது எவ்வளோ அப்படின்னு கணக்கு கேட்கும் போது வந்த டிஸ்பியூட்லாம் மக்கள் நிறைய வலைத்தளங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதிக்கு போன வாட்டி 4000 கோடி கொடுத்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். வெறும் 100 கோடி தான் யூஸ் பண்ணாங்க. 3900 கோடி ஏப்பம் விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது எல்லாம் ஓடிடுவாங்க. எம்பி கூட்டத்திலேருந்து அந்த பார்லிமெண்ட் வெளியே ஓடியாந்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம டிவிகே அரசாங்கம் வெளிப்படையான அரசியல்னு சொல்லும் போது, இன்னைக்கு லைவ்ல சட்டமன்றத்தில் பார்க்கும்போது டிஎம்கே பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க, வெறும் அரசியல் செய்யறதுக்காக மட்டும்தான் அவங்க தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாய் ஈட்டுறதுக்கும் அவங்களுடைய பணங்களை சொத்துக்களை மறைத்து வைப்பதற்குமான வேலைகளை தான் இவ்வளோ நாள் டிஎம்கே செஞ்சிருக்குது. இதுல ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அதுக்கு முன்னாடி ஆண்டவர்களும் சரி, சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளிப்படையான 24/7 கிடையாதுங்க. இப்போவும் ஏவா வேலு பயப்படுறாரு. இப்போ லைவ் போயிட்டு இருக்குது, சபாநாயகர் அவர்களே நீங்க இதை அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா லைவ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. இதுதான் உண்மைங்க. என்னன்னா இதுதான் வெளிப்படையான அரசு, டிவிகே அரசு, நம்ம விஜய் தளபதி அவர்களுடைய அரசு. இதை எதுக்காக சொல்ல வரோம்னா, அன்னைக்கெல்லாம் மீடியாலாம் கம்மி. அதனால சட்டசபையில இவங்க மு.க. ஸ்டாலின் பேசுறாரா, அவர் ஒண்டி ஃபோக்கஸ், இந்த அமைச்சர் பேசுறாரா, இதை ஒண்டி ஃபோக்கஸ். இப்போ இது கிடையாது. இங்க என்ன நடக்குது, உண்மை நிலவரம் என்ன, கலவரம் என்னன்றத வெளிப்படையா சொல்றது இந்த அரசாங்கம். அதைத்தான் உதயநிதி என்ன பண்ணுவார், இந்த காவிரி மேட்டரில் பேசும்போது அவர் சொல்லிடுறாரு, கட் காப்பி பேஸ்ட், இது மாதிரி தான் இவ்வளோ நாள் சட்டமன்றத்தில் நடந்திருந்தது. ஆமாம், எதிர்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, பேர் உதவாநிதினே சொல்லாங்க, சட்டசபையில் அவ்வளோ காரசாரமாக விவாதம் போயிட்டு நல்லா கொரட்டை விட்டுன்னு மேஜில் தூங்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு மேலே என்னங்க வேணும் அவங்களுடைய அரசு? நல்ல சாய்வு நாற்காலியில் சாஞ்சிக்கிட்டு மக்களுக்காக பேச வேண்டிய எதிர்கட்சி தலைவர் சாய்வு நாற்காலியில் சாஞ்சிக்கிட்டு சொகுசா ஏசி அறையில் உட்காந்துட்டு ரொம்ப உல்லாசமாக கனவு கண்டுட்டு. இதெல்லாம் மார்டின் லாட்டரி டிக்கெட் ஓனர் இருக்கார்ல, அவங்க மகன் சொன்னார் ஒரு பேட்டியில், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய தாயார், அதான் அவங்க தாத்தாவுடைய பேக்ரவுண்டில் ஆள், நல்லா நைட் ஆனால் ஃபுல்லாக சரக்கு போகிறது, பகலெல்லாம் தூங்குறது, இதே அவங்க என்ன தெரியும், அவங்களாம் அந்த ஆள்லாம் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சர் எந்த தகுதியும் கிடையாது. எங்களாண்ட இவ்வளோ பணம் வாங்கிட்டு நீங்கள் லாட்டரி டிக்கெட்டை விற்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கள்ள சந்தையில் விற்றுங்க அப்படின்னு சொன்ன ஆள் தான் அவங்க. அதனால் அவங்க ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சியே கிடையாது, எல்லாத்திலும் ஊழல். ஸோ ஏன் இதெல்லாம் பேசுகிறோன்னா, இவ்வளோ நாள் அதாவது போன ஆட்சி வரைக்கும் என்னென்னா, நம்மளுடைய மாநில அரசு என்ன பண்ணுச்சு, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா மக்கள் அவங்களுக்கு தேவை கிடையாது, மக்களோட பிரச்சனைகள் அதுக்கு தேவை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் எதிர்த்துக்கிட்டு வர காசை மட்டும் வாங்கிக்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டிவிகே அரசாங்கம் மக்களுக்காக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசுது. மத்திய அரசாங்கத்தோட நம்பிக்கையை பெற்றதா அந்த டிவிகே அரசு. ஆனால் டிஎம்கே ஆட்சி எப்படி நடந்திருந்தது, இங்கே மக்களுக்காக செஞ்ச விஷயத்தை எல்லாமே டிஎம்கேவே தான் செஞ்சிச்சு. நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, மத்திய அரசாங்கத்தோட உதவியோட, மத்திய அரசாங்கக்கிட்ட இருந்து வாங்கிற அந்த ஒரு உதவித்தொகையோட தான் நம்மளுக்கு மாநில அரசும் பண்ணுது. மாநில அரசு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், இதுதான் நம்மளுடைய இது. ஆனாலும் மத்திய அரசாங்கத்தோட உதவியை பெற்று மக்களுக்கு செய்யறதுல யார் முழு மூச்சா செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ டிவிகே அரசாங்கம் மட்டும்தான் சொல்ல முடியும். திருட்டு அரசியல் நடத்திட்டு இருந்த டிஎம்கே அல்ல.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து குதிரை பேரத்தை பற்றி அவங்க பேசினாங்க. ஏன்னா வந்து இந்த ஏற்கனவே சோஃபா மாடல் ஆட்சின்னு உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் குதிரை பேரத்தை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்க. எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், ஏவா வேலு, இவங்க எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சரியான பதிலடி இங்கே கொடுத்தாங்க. அதுவும் வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுத்தாரு. குதிரை பேரம்னு சொல்கிறீங்களே, ஒரு எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க, அதுக்கு விளக்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது அழகாக இருந்தது. தெளிவாகவும் பேசுகிறாங்க. பாருங்கள், ஒரு கட்சி தலைமை பிடிக்கல அப்படின்னா ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு வெறுப்பு அரசியல், தலைமை வெறுப்பா இருக்கு. அதனால அதுல இருந்து வெளியில வர அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, வேறு கட்சியில போய் சேர்றது, யாரா இருந்தாலும் வேறு கட்சியில போய் சேர்றது இயல்பு. அது அரசியல் அப்படிதான் இயல்பா இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க குதிரை பேரம் சொல்றது ஃபர்ஸ்ட் தப்பு. கூவத்தூர்ல நடந்தது பார்த்தீங்களா, அதுதான் குதிரை பேரம். அது குதிரை பேரமா பணமும் நடந்தது, நிறைய சப்ளைனும் பண்ணாங்க. வெறும் நம்மலாம் பார்க்கறது வந்து ஹோட்டல் போனா சாப்பாடு சப்ளை பண்றது தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்க வேற மாதிரி எல்லாம் சப்ளை, அநாகரிகமான அருவருப்பான விஷயங்கள்லாம் நடத்தி அது மாதிரியான ஒரு குதிரை பேரம், அசிங்கமான அவமானக்குரியான ஒரு குதிரை பேரத்தை தான் ஏடிஎம்கே வந்து செஞ்சிருந்தாங்க. இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்தது அவர் தெளிவாக ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறாரு, இது குதிரை பேரம் கிடையாதுங்க. அதுதான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைமை சரியில்லை வந்துட்டாங்க. இதே அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எதனா ஒரு அமைச்சர்களோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ வெளியே வந்தாங்களா? ஏன் வரலன்னா கட்டுக்கோப்பாக இருந்தது ஆட்சி. அந்த அம்மையார் செம்மையாக வழி நடத்தினாங்க. அன்னைக்கு வந்து சிஐஏ இல்லை, நீட்டு கிடையாது, வரவிடலை. ஸோ இதெல்லாம் வந்து இவர் வந்து ஜிஎஸ்டி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆட்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அதாவது ஏடிஎம்கேவும் சரி டெல்லிக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் வந்து சரண்டர் ஆகிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே மாட்டிட்டு இருக்கு. அதனால தப்பிக்க முடியாததுனால சரண்டர் அடைஞ்சு கோழை கும்பிடு போடுறாங்க இந்த கட்சிகள்லாம். இப்போ டெல்லி அரசாங்கம் கிட்ட போயிட்டு இவங்களாம் வாலண்டரியா போய் சொல்றது தானே. இப்போ வந்து அவங்க செய்யறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஒரு மாநிலமும் கோரிக்கையை கேட்கும் போது அவங்க என்ன வேணுமோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வசதி படலைன்னா வேணாம்னு சொல்ல. அது மக்களுக்காக பேச வேண்டிய அரசாங்கம். செஞ்சுட்டீங்கன்னா அந்த மாநில அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதை நீ செஞ்சீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்க ரெடியா. இவங்க தான் வந்து இவங்களே உள்ள போட்டுக்கிறாங்களா, அதனால அவங்க செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் அற்புதமாக நடக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காரசாரமான ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்ததுங்க. அதாவது 75 வருட காலமாக ஆண்ட கட்சிகள் வந்து எதிர்கட்சியில் இருக்குது. அவங்கள வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிற விதமாக நான் தலைமை இப்போ இதுவாக என்ன யாரை சொல்லணும்னா செங்கோட்டையன் சார் அவர்களை சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவர்ஜுனா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் ரமேஷ். ஸோ இவங்க எல்லாமே அந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாம் சுடான பதில். ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்க கேள்வி என்ன அதுக்கான பதில கொடுத்தாங்க. சுத்தி வளைச்சி வழவழ கொழ அப்படி சொல்லல. இவங்கெல்லாம் இப்படி கொடுக்குறாங்கன்னா சபாநாயகர் அவர் பங்குக்கு அவரும் ஒரு சவுக்கடி கொடுக்குறாரு. ஏன்னா இன்னும் வந்து சிஎம் வரல அப்படின்ற மாதிரி சிஎம் இல்லாத ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி லேட்டா வந்தாங்க சிஎம் அவர்கள்னா, அங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ்ல நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு தான் அவர் அங்க போயிருந்தாரு. அதே மாதிரி சபாநாயகர் அவரும் சொல்லியிருந்தாங்க, கோப்புகளில் அவர் நிறைய சைன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விழாக்களுக்கு பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அவர் தாமதமாக வருவார்னு அவர் பதிலுக்கு சரியான நல்லா இருந்ததுங்க. சட்டமன்றத்தை பார்க்க லைவ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த லைவுக்கு பயப்படுற எதிர்கட்சிகளை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் யாரெல்லாம் ரசிச்சிங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் பிடிச்சிருக்குது, நாங்கள் எதை பற்றி பேசணுன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.